பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 51, 52 வசனங்கள். அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உறையிலே போடு. பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டது என்றால், அந்த யூதாஸ் கொரியத்து வரான். முத்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்குறான். அப்படி காட்டி கொடுக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே என்னத்திற்காக வந்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பாருங்க, அந்த உடனே முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்ததுமே பக்கத்தில் அப்படியே எல்லாரும் வந்து, அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். இந்த சிச்சுவேஷனை பார்த்ததுமே இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒருவன் வேற யாரும் இல்லை, பேதுரு. இயேசுவோட சீசராக இருந்த பேதுரு. அப்போ பேதுரு எப்போவுமே ஒரு துடுக்குத்தனம் நிறையா இருக்குது. முந்திரி கொட்டை மாதிரி எல்லா கதைகளும் பண்ணுவார். அவர் பேசுவதும் தான் முதல்ல இது பண்ணி பேசுவார். செய்கிற செயல்பாடுகள் எல்லாமே அவர் முந்திரி கொட்டை மாதிரி பண்ணுற ஒரு சுபாவம் இருக்குது. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் வந்து அப்படியே அவருக்கு மேலே கை போட்டு பிடிச்சதுமே அவனால் அதை தாங்க முடியல. அவன் என்ன பண்ணுறான், அவன் வந்து கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி. அப்போ தன் பட்டயத்தை உருவினா அவங்கிட்ட எந்த பட்டயம் இல்லை, பட்டயத்தை எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. ஆனால் அங்கே வந்தவங்களில் எல்லாம் பட்டயத்தையும் தடியும் பிடிச்சிட்டு வராங்க. அதில் ஒருத்தனோட பட்டயத்தை டக்குன்னு உருவி அந்த பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான். இப்போ காதை வெட்டுறது நோக்கம் இல்லை. அவன் வந்து ஏசப்பாவை பிடிச்சிட்டாங்களே, எப்படி இப்படி துணிகரமாக இவங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் என்ன பண்ணுறான், பட்டயத்தை அங்கே இருக்க பட்டயத்தை சரக்குன்னு உருவுறான். உருவி அவன் வந்து காதை வெட்டணுன்னு ஃபோக்கஸ் பண்ணலாம். அவன் தாக்கணும். அதை இந்த மாதிரி செயல்பாடுகளை செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்கு தான், அவன் தாக்குறதுக்கு தான் அந்த பட்டயத்தை வீசுகிறான். ஆனால் அது வந்து காதை அப்படியே சீவிடுது. காது சீவி காது துண்டாக போய் விழுந்துருச்சு. பாருங்க, இதை பார்த்ததுமே உடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உறையிலே போடு. பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் பட்டயத்தை எடுத்து திரும்பி அதை உறையிலே போடு. பட்டயத்தை எடுக்கிறவர்கள், பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். சத்தியமான வார்த்தைகள். அதாவது உலக பிரகாரம் சொல்லுவாங்க, அதாவது கத்தி எடுத்தவன் கத்தியால் தான் சாவுன்னு சொல்லுவாங்க. அதுதான் ஆண்டவர் கரெக்டாக அதை தான் ஆண்டவர் சொல்கிறதான் அந்த உலக மனுஷர்கள் அதை பழமொழியாக சொல்லிகிட்ருக்காங்க. பாருங்கள், அப்போ வந்து எதை விதைக்கிறோமோ அதை தான் இருப்போம். அல்லேலூயா. நாம் நல்லதை விதைத்தால் நல்லதை அறுப்போம், தீயதை விதைத்தால் தீயதை தான் அறுப்போம். தீமைக்கு தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அந்த பழைய ஏற்பாடு காலத்தில் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படின்னு தண்டனை உடனே, நீ இந்த செஞ்சா இது, இதை செஞ்சா அது, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், அப்படி இருந்துச்சு தண்டனை ரொம்ப. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் அந்த நியாய பிரமாணத்தில் இருக்கிற காரியங்களை அப்படியே ஒரு மோல்டிங்குள்ளே கொண்டு வர்றாரு. அதான் அன்பின் நிமித்தமாக. எப்படின்னா, உன் சத்துருக்களை சிநேகியுங்கள், உன்னை பாய்க்கிறவர்களுக்காக நீங்கள் நன்மை செய்யுங்க, உங்களை துன்பப்படுத்துறதுக்காக ஜெபம் பண்ணுங்க. பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த அளவுக்கு ஒரு மலை பிரசங்கத்தில் அதை சொல்கிறார். அப்போ வந்து அன்பு பிரதானம். அப்போ ஒரு பிரச்சனை போராட்டம் வருதுன்னா அவங்களோட ஒரு சண்டை போடுறாங்க, நம்மக்கிட்ட சண்டை போடுறாங்க, நமக்கு எதிராக நிற்கிறாங்க, நம்மளை விலை பண்ணுறாங்க, நம்மளை வந்து அட்டாக் பண்ணுறாங்கன்னா, நம்ம அந்த தீமையோடு நம்ம எதிர்த்து நிற்க வேணாம். அவங்கள வந்து நம்ம அன்பு செய்யணும், அவங்கள நேசிக்கணும். அவங்க அறியாமல் பண்ணுறாங்க. அப்போ வந்து அந்த மாதிரி நமக்கு எகென்ஸ்டாக வர்றவங்கள்ட்ட நம்ம எதிராக நிற்க வேண்டாம் அப்படின்னு தான் ஆண்டவர் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடமாக இருக்கிறது. பாருங்கள், பேதுரு அவசரப்பட்டு இந்த காரியம் பண்ணும்போது ஆண்டவர்
பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். அப்போ இந்த வசனத்தின் மூலம் ஆவியானோர் உங்களோடும் என்னோடும் இந்த நேரத்தில் பேசிக்கொள்வது சொல்லக்கூடியது என்னவென்றால், நாம் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். நம்மளை பகைக்கிறவர்கள் நம் அன்றாட வாழ்க்கையிலே நாம் அநேக பலதரப்பட்ட மனிதர்களை தினமும் சந்திக்கிறோம். சிலர் நம்மளை நேசிப்பார்கள், சிலர் நம்மளை வெறுப்பார்கள், சிலர் நமக்கு விரோதமாக முதுகுக்கு பின்னாடி தூசணமாக பேசுவார்கள். சில பேர் டைரெக்டாகவே நம்மக்கிட்ட ஃபைட் பண்ணி வருவாங்க. அப்படி டைரெக்டாகவே நம்மக்கிட்ட அப்ரோச் பண்ணி காமிக்கும்போது அவங்க 2 வார்த்தை பேசும்போது நம்ம பதிலுக்கு 2 வார்த்தை அதுக்கு அது அவங்க பேசுகிற தோரணையிலேயே அதே சுபாவத்திலே நாமும் வெளிப்படுத்தக்கூடாது. நாம் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம், கிறிஸ்துவை ஆடையாக தரித்து கொண்டிருக்கிறோம், கிறிஸ்து நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்கும்படியாக நம்மளுடைய வாழ்க்கை முறை அமைய வேண்டும். அந்த சாட்சி நாம் இருக்கிற இடத்துல அடையாளமாக, ஆண்டவருக்கென்ற அடையாளமாக நாம் இருக்க வேண்டும். பாருங்க, எப்படிப்பட்ட இந்த மாதிரி நெருக்கமான சூழ்நிலைகள் வரலாம். நாம் வேலை செய்கிற ஸ்தலத்திலும் சரி, நம் குடும்பத்திலும் சரி, நம்மளோட உறவுகள் மத்தியிலும் சரி, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் தெரியாதவங்க, அறிமுகம் இல்லாதவங்க, எந்த விதத்திலாவது நமக்கு போராட்டங்கள் உண்டு, உபத்திரங்கள் உண்டு. நம்மளை பிசாசு எந்த விதத்திலாவது நம்மளை கவிழ்க்க பார்ப்பதற்கு பிசாசுக்குன்னு ஏஜெண்டாக மனிதனை சில பேரை வைத்திருப்பான். ஆண்டவர் ஆண்டவருக்கென்று நம்மளை வேறுபிரித்து எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பிசாசு என்ன பண்ணுவான், பிசாசுக்கு யாரெல்லாம் இடம் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் பிசாசோட ஏஜெண்ட்டு. பாருங்க, அவங்கள பயன்படுத்தி அவங்க மூலமாக நமக்கு அநேக தாக்குதல்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் அநேகம் வரும். ஆனால் நாம் பொறுமையாய் அதை சகிக்க வேண்டும். நாம் அப்படிப்பட்ட விரோதமான ஒரு கலவரமாக ஒரு பிரச்சனைகள் நடக்க வேண்டும் என்றால் அதிலிருந்து நாம் விலகி இருப்பது நல்லது. அதாவது துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்று சங்கீதம் 1:1 நாம் பார்க்கிறோம். அதுதான் நமக்கு ஒரு தீமையான காரியம் இருக்கா, நம்ம கலவரம் பண்ணுற குரூப் ஏதாவது இருக்கா, ஒரு கேலி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்களா, அந்த இடத்த விட்டு இருக்க வேண்டாம். நாம் அதை விட்டு விலகி போவது நல்லது. பாருங்கள், இப்படி ஒரு பிரச்சனைகள் இப்போ ஏசப்பா பிடிக்கிறாங்க, அங்கே பெரிய போராட்டத்துக்கு ஏசப்பாவே கை வச்சு பிடிச்சிட்டாங்க. அதை தாங்க முடியாமல் அவன் இமோஷனல் ஆகி அவன் ஒரு வெறித்தனமான ஒரு செயல்களில் ஈடுபடுகிறான். இது மாமிசத்தின் கிரியை. கோபங்கள், எரிச்சல்கள், விரோதங்கள், பகைகள், வைராக்கியங்கள், இதெல்லாம் மாமிசத்தின் கிரியைகள். பாருங்கள், நம்ம அந்த மாமிசத்தின் கிரியைகளை நாம் வெளிப்படுத்துவது தவறு. நாம் ஆண்டவர் நம்மளுக்கு அந்த மாமிசத்தின் கிரியைகள் அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். அதை இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்திருப்போம் என்றால், இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார் என்றால், அந்த மாமிசத்தின் கிரியைகளுக்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது என்று ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் உங்களோடும், இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் ஒவ்வொருவரோடும், அடிமை என்னோடும் ஆவியானவர் இடைப்பட்டு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நாம் இவ்வேளையில் நம்மளை நாமே அர்ப்பணிப்போம், தாழ்த்துவோம். நாம் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறதை நாம் மற்றவர்கள் காணும்படி நம்மளுடைய சுபாவங்கள், நம்முடைய பழக்க வழக்கங்கள், நாம் பேசுகிற விதங்கள், நம்மளுடைய செயல்பாடுகள் அது இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கும்படியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கும்படியாக இருக்க வேண்டும். சாட்சி, நாம் இருக்கிற இடத்துல சாட்சியாக நாம் இருக்க வேண்டும். நாம் இருக்கிற இடத்துல ஆண்டவருக்கென்ற அடையாளமாக நாம் இருக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக, கிறிஸ்து ஒளியாக இருக்கிறார், அந்த ஒளி நமக்குள்ளே இருக்கிறது. நாம் ஒளி கொடுக்கிறவர்களாக, இருளில் அநேக மக்கள் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அறியாத பிள்ளைகள், அவர்கள் நமக்கு விரோதமாக தீங்கிழைக்கவோ, நம்மளை கோபப்படுத்தவோ, அவர்கள் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணவோ அவர்கள் நினைப்பார்கள். அது இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற மக்கள் மத்தியிலே நாம் ஒளி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும், கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் தீமையை செய்தால் அவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். அல்லேலூயா. இதை நாம் சுயத்தில் எந்த காரியம் செய்ய முடியாது. ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பதால் அவர் நமக்குள்ளே அந்த உந்துதலை தருவார். அந்த சுபாவம் ஆட்டோமேட்டிக்கலி மாறும். நம்ம எப்பொழுதுமே நம்மளோட கான்சியஸ் கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார்,
ஆவியான நமக்குள்ளே வாசம் செய்கிறார். நம்ம தனியாக இல்லை. ஏசப்பா நமக்கிட்ட தான் இருக்கார். கிறிஸ்து நமக்குள்ளே தான் இருக்கார். நாம் அந்த சுபாவத்தை வெளிப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இவேளையில் இந்த வசனத்தை நாம் தியானிக்க ஆவியான நமக்கு உதவி செய்தார். இந்த நாளில் ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த 2025 வருடத்தின் ஆண்டவரே, ஜனவரி மாதத்தின் 22ஆம் தேதியை காண கிருபை செய்தீரே அப்பா. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே, நீ நல்லவர் ஆண்டவரே. அப்பா, தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே எங்களை வேறுபிரித்து எடுத்திருக்கிறேன், எங்களை அழைத்திருக்கிறேன், முன்குறித்திருக்கிறேன். உமக்கென்று ஆண்டவரே பிரித்தெடுத்திருக்கிறேன். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திர கதாவை ஆண்டவரே அப்பா, உம்முடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோ உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டுக்க ஒவ்வொரு ஆசீர்வதிங்க இசப்பா. நீங்கள் ஒவ்வொரு பலப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த நாள் துவக்கத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு இந்த தருணத்தை தந்திரேன். நன்றி தகப்பனே. காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறேன். உடைய புதிய கிருபையினால நிரப்பி வழி நடத்தி ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக. இந்த நாள் அவர்களுக்கு அப்பா மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்யுங்க அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறேன். எங்களுக்கு ஜீவன் தந்திருக்கிறேன், பலன் தந்திருக்கிறேன், ஆரோக்கியத்தை தந்திருக்கிறேன். ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திர கதாவே ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே அப்பா, வேலை ஸ்தலத்திலும் குடும்பத்திலும் ஆண்டவரே, எல்லா சூழ்நிலை எல்லா வேலைகளிலும் ஆண்டவரே அப்பா, நீங்கள் எங்கள் கூட இருக்கிறீங்க. ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு பலப்படுத்துங்க அப்பா, பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாளைக்கு விரோதமாக எங்கள் ஒவ்வொருக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரிகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் நாமத்தினாலே கடிந்து துரத்துகிறேன். அப்பளை போ சாத்தானே, ரத்தரபா. ஹல்லேலூயா. உலகத்தில் இருப்பனை காட்டிலும் எங்களுக்குள் இருக்கிறவர் நீர் பெரியவர். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. அப்பா, உமக்கு எப்போதும் துதி செலுத்துகிறவர்களாக, உமக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக ஆண்டவரே, உமையே உயர்த்துகிற மக்களாக எங்களை நீ வேறுபிரித்திருக்கிற ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஆண்டவரே, தீமையோடு எதிர்த்து நிற்க வேணாம் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே, எதை விதைப்போமா அதையே அறுப்போம் என்று சொல்லியிருக்கிறேன். நாங்கள் நல்லதை விதைத்து நல்லதே அறுக்க நீர் கிருபை பரட்டும்படியா செபிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் த லார்ட்.